ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பீக் இந்தி Dotcom சேனல். நம்ம சேனலில் சிறிய வார்த்தைகள் மற்றும் சென்டென்சஸை தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியாக எப்படி நம்ம ஹிந்தியில் சுலபமாக கற்றுக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்ம வெக்காபுலரி சீரிஸ் பார்க்குறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் இன்றைக்கி வீடியோ பார்க்குறப்ப இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வியூவர்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோ ஸ்கூல் வெக்காபுலரி பார்ட் 4. ஸோ வியூவர்ஸ், வாங்க முதலாவது வார்த்தையை பார்ப்போம். நம்ம அடிக்கடி பள்ளி வளாகத்தில் நம்ம என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத ஹிந்தியில் நம்ம எப்படி கற்றுக்கலான்னு பார்ப்போம். புக் புத்தகம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். புக் தமிழில் புத்தகம். இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? கிதாப். புக்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இதற்கு தமிழில் புத்தகம். இதை ஹிந்தியில் கிதாப்னு சொல்லுவோம். அடுத்ததாக நோட்புக். இதுக்கு தமிழில் நோட்டு புத்தகம்னு சொல்லுவோம். பெரிய மாற்றங்கள் இருக்காது. இதை ஹிந்தியில் காப்பின்னு சொல்லுவோம். நோட் புத்தகம். இதற்கு ஹிந்தியில் காப்பி அப்படின்னு சொல்லுவோம். பேனா. இதற்கு ஹிந்தியில் எந்த மாற்றங்களும் வராது. பென் அதே வார்த்தைகள் தான் வரும். எப்படி நம்ம ஆங்கிலத்தில் பென் தமிழில் பேனான்னு சொல்கிறோமோ அதுவே தான் ஹிந்தியிலேயும் பென் அப்படின்னு வரும். பென்சில், அதற்கும் ஹிந்தியில் எந்த மாற்றங்களும் வராது. பென்சில். எரேசர், அழிப்பான். இதற்கு ரப்பர். நம்ம அதிகமாக இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம் தமிழ் வார்த்தைகள் மாதிரியே. ஆனால் ரப்பருங்கிறது ஒரு ஹிந்தி வார்த்தை. எரேசருக்கு ஹிந்தியில் ரப்பர். அடுத்ததாக ஷார்ப்னர், கூர்மைப்படுத்தி. இதற்கு ஹிந்தியிலையும் எந்த மாற்றங்களும் வராது. ஷார்ப்னர் அதே வார்த்தை தான் வரும். ஸ்கேல், அளவுகோல். ஸ்கேல், இதற்கும் எந்த மாற்றங்களும் வராது. அதே வார்த்தையை தான் ஹிந்தியில் மாற்றி போட்டிருப்பாங்க. பேக், பை. இதற்கு ஹிந்தியில் பேக் அதே வார்த்தைகள் தான் வரும். டீச்சர், ஆசிரியர் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இதற்கு ஹிந்தியில் ஷிக்ஷக். டீச்சர், ஆசிரியர். இதற்கு ஹிந்தியில் ஷிக்ஷாக்னு சொல்லுவோம். அடுத்ததாக ஸ்டூடெண்ட், மாணவன் அல்லது மாணவி. இதற்கு நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? சாத்ரு அல்லது சாத்ரா. ஸ்டூடெண்ட், மாணவன் அல்லது மாணவி. இதற்கு ஹிந்தியில் சாத்ர அல்லது சாத்ரா. அடுத்ததாக கிளாஸ் ரூம், வகுப்பறை. இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? கக்ஷா. கிளாஸ் ரூம், வகுப்பறை. இதற்கு ஹிந்தியில் கக்ஷான்னு சொல்லுவோம். பிளாக் போர்ட், கரும்பலகை. இதற்கு ஹிந்தியில் எந்த வார்த்தைகளும் மாற்றங்கள் வராது. எப்படி நம்ம ஆங்கிலத்தில் பிளாக் போர்டுன்னு சொல்லுவோமோ அதுவே தான் ஹிந்தியில் பிளாக் போர்டு அப்படின்னு வரும். அடுத்ததாக சாக், சுண்ணாம்பு. இதற்கும் ஹிந்தியில் சாக் அதே வார்த்தைகள் தான் வரும். மார்க்கர், தமிழ்லேயும் மார்க்கர், ஹிந்திலேயும் மார்க்கர். டெஸ்க், மேஜை. இதற்கு ஹிந்தியில் மேஜை, எந்த மாற்றங்களும் வராது. அடுத்ததாக சேர், நாற்காலி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்னா குர்சி. சேர், நாற்காலி, குர்சி. அடுத்ததாக ஹோம்ஒர்க், வீட்டு பாடம். இதற்கு ஹிந்தியில் ஹோம்ஒர்க். ஆங்கிலத்தில் என்ன வார்த்தைகள் வருதோ அதே வார்த்தைகள் தான் வரும். ஹோம்ஒர்க். அடுத்ததாக எக்ஸாம், தமிழில் தேர்வுன்னு சொல்லுவோம். தேர்வு. இதை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? பரீட்சா. எக்ஸாம், தேர்வு, பரீட்சா. டெஸ்ட், சிறு தேர்வு. இன்டர்னல் டெஸ்ட், ஸ்லிப் டெஸ்ட். இந்த மாதிரி சின்ன டெஸ்ட்டை நம்ம குடிக்கிறப்ப அதுக்கு ஹிந்தியில் எந்த வார்த்தைகளும் மாற்றம் வராது. டெஸ்ட் அதே ஆங்கில வார்த்தை தான் வரும். குவெஸ்டின், தமிழில் கேள்வின்னு சொல்லுவோம். கேள்வி. குவெஸ்டின், இந்த வார்த்தை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? பிரஷ்னா. குவெஸ்டின், கேள்வி, பிரஷ்னா. ஆன்சர், பதில். இதை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? ஆன்சர்ன்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் உத்தர். ஆன்சர், பதில்,
உத்தர். அடுத்ததாக லெசன். லெசன் தமிழில் பாடம்னு சொல்லுவோம். பாடம். இதற்கு ஹிந்தியில் பாத். பாத். லெசன் பாடம். இதற்கு ஹிந்தியில் பாத். பாத்துன்னு சொல்லுவோம். அடுத்ததாக சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் பாடப்பொருள். பாடப்பொருள் இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? விஷய். விஷய். சப்ஜெக்ட் இதற்கு ஹிந்தியில் விஷய். அடுத்ததாக மேத்தமேட்டிக்ஸ். மேத்தமேட்டிக்ஸ் கணிதம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இந்த வார்த்தைக்கு எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? கணித். கணித். மேத்தமேட்டிக்ஸ் கணிதம் கணித். கணித். சயின்ஸ் அறிவியல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இதை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? விக்யான். விக்யான். நம்ம ஆல்ரெடி தமிழில் கூட இந்த ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம். விஞ்ஞானம். விஞ்ஞானம்னு சொல்லுவோம். ஏறக்குறைய விஞ்ஞானம் என்ற வார்த்தைக்கு சிமிலராக தான் இருக்கும். விஞ்ஞான். சயின்ஸ் இதற்கு ஹிந்தியில் விஞ்ஞான். அடுத்ததாக இங்கிலீஷ். ஆங்கிலம். இதை எப்படி நம்ம ஹிந்தியில் சொல்லலாம்? ஆங்கிரஜி. ஆங்கிரஜி. இங்கிலீஷ் ஆங்கிலம் ஆங்கிரஜி. தமிழுக்கு ஹிந்திலேயும் தமிழ், எந்த மாற்றங்களும் வராது. ஹிந்தி அதற்கும் ஹிந்தி தான். லைப்ரரி நூலகம்னு தமிழில் சொல்லுவோம். நூலகம். இதை எப்படி நம்ம ஹிந்தியில் சொல்லலாம்? புஸ்தகாலை. புஸ்தகாலை. லைப்ரரி நூலகம் புஸ்தகாலை. புஸ்தகாலை. பிளேகிரவுண்ட். பிளேகிரவுண்ட் விளையாட்டு மைதானம்னு தமிழில் சொல்லுவோம். இதை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? கேல் கா மைதான். கேல் கா மைதான். கேல்னா விளையாட்டு, மைதான்னா மைதானம். பிளேகிரவுண்ட் விளையாட்டு மைதானம். இதற்கு ஹிந்தியில் கேல் கா மைதான். கேல் கா மைதான். அடுத்ததாக ஸ்கூல் பெல். ஸ்கூல் பெல் பள்ளி மணி. பள்ளி மணி தமிழில் சொல்லுவோம். இதற்கு ஹிந்தியில் ஸ்கூல் கி கந்தி. ஸ்கூல் கி கந்தி. ஸ்கூல் பெல் பள்ளி மணி ஸ்கூல் கி கந்தி. யூனிஃபார்ம் சீருடை. இதற்கு ஹிந்தியில் யூனிஃபார்ம் தான் வரும். லஞ்ச் பாக்ஸ் உணவு பெட்டி. இதற்கு ஹிந்தியில் லஞ்ச் பாக்ஸ். வாட்டர் பாட்டில் தண்ணீர் பாட்டில். இதற்கு ஹிந்தியில் பானிக்கு பாட்டில். பானிக்கு பாட்டில். இந்த பானிக்கு பாட்டில் வாட்டர் பாட்டில் இந்த வார்த்தையை நம்ம ஆல்ரெடி ஹோம் வொக்காபுலரியில் பார்த்துருப்போம். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் இப்போயே பார்த்துட்டு வாங்க. கம்ப்யூட்டர் கணினி. இதற்கு ஹிந்தியில் கம்ப்யூட்டர் தான் வரும், எந்த மாற்றங்களும் வராது. அடுத்ததாக மேப். மேப் வரைபடம்னு தமிழில் சொல்லுவோம். இதை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? நக்ஷா. நக்ஷா. மேப் வரைபடம். நக்ஷா. குளோப். குளோப் பூகோளம். இதற்கு ஹிந்தியில் குளோப் தான் வரும். டிக்ஷனரி அகராதின்னு தமிழில் சொல்லுவோம். அகராதி. இதை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? சப்தகோஷ். சப்தகோஷ். டிக்ஷனரி அகராதி சப்தகோஷ். சர்டிஃபிகேட் சான்றிதழ்னு தமிழில் சொல்லுவோம். சான்றிதழ். இதற்கு ஹிந்தியில் பிரமன் பத்ரா. பிரமன் பத்ரா. சர்டிஃபிகேட் சான்றிதழ் பிரமன் பத்ரா. ஸ்கூல் பஸ். ஸ்கூல் பஸ் பள்ளி பேருந்துன்னு தமிழில் சொல்லுவோம். இதற்கு ஹிந்தியில் ஸ்கூல் பஸ் தான் வரும், எந்த மாற்றங்களும் வராது. ஸோ வீவர்ஸ், வாங்க முதலாவிலேருந்து எல்லா வார்த்தைகளும் ஒரு தடவை பார்த்துருவோம். புக் புத்தகம், கிதாப். நோட் புக் நோட்டு புத்தகம், காப்பி. பென் பென், பென்சில் பென்சில். எரேசர் ரப்பர். ஷார்ப்னர் ஷார்ப்னர். ஸ்கேல் ஸ்கேல். பேக் பேக். டீச்சர் शिक्षक. ஸ்டூடெண்ட் छात्र மாணவன் அல்லது மாணவி. छात्र அல்லது छात्रा. கிளாஸ் ரூம் கக்ஷா. பிளாக் போர்ட் பிளாக் போர்ட். சாக் சாக். மார்க்கர் மார்க்கர். டெஸ்க் டெஸ்க். சேர் कुर्सी. होमवर्क होमवर्क. एग्जाम परीक्षा. टेस्ट टेस्ट. क्वेश्चन प्रश्न. आंसर उत्तर. लेसन पाठ. सब्जेक्ट विषय. मैथमेटिक्स गणित. साइंस विज्ञान. इंग्लिश अंग्रेजी. तमिल तमिल. हिंदी हिंदी. लाइब्रेरी पुस्तकालय. प्लेग्राउंड खेल का मैदान. स्कूल बेल
स्कूल की गंदी, यूनिफॉर्म यूनिफॉर्म, लंच बॉक्स, वाटर बॉटल पानी की बॉटल, कंप्यूटर कंप्यूटर, मैप नक्शा, ग्लोब, डिक्शनरी शब्दकोश, सर्टिफिकेट प्रमाण पत्रा, स्कूल बस பள்ளி பேருந்து. ஸோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த 40 பள்ளி வார்த்தைகள், ஸ்கூல் வெக்காபுலரி வேர்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இதே போல் வெக்காபுலரி சீரிஸ் உங்களுக்கு இன்னும் அப்லோட் பண்ணணுன்னா அதை கமெண்ட்டில் ட்ராப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in next video.